அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் கடந்த ஒரு மாத காலமாக ஏகப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் கொல்கத்தாவில் தொடங்கி அசாம் சிறுமி சம்பவமாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரத்தநாடு வழக்காக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி பள்ளியில் நடைபெற்ற சம்பவமாக இருக்கட்டும், சமீபத்தில் திருச்சி என்ஐடியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இப்படி ஊடகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் கேரள சினிமாவையே புரட்டி போடுற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம், நடிகைகள் மீதான பாலியல் அத்துமீறல். என்ன தான் நடந்தது அங்கே? கடந்த 2017 பார்த்திங்கன்னா நடிகை பாவனா கடத்தப்பட்டு பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக ஒரு மிகப்பெரிய செய்தி. அந்த சம்பவத்திலே மலையாளத்தின் முன்னணி நடிகர் திலீப்புக்கும் தொடர்பு உண்டுன்னு அப்போது பேசப்பட்டது. இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா கேரள நடிகர்களோட சங்கம், அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட், அம்மான்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பு இந்த விவகாரத்தில் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது மலையாள நடிகைகளோட மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருந்தது. இதனை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சங்கத்தை அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. WCC, விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த அமைப்பின் மூலமாக பாலியல் அத்துமீறல்களை ஊடகங்களுக்கு பேட்டியாக கொடுக்குறாங்க. இந்த அத்துமீறல்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து 2017 ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் அரசு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் 3 பேர் கொண்ட குழு. ஓய்வு பெற்ற அந்த நீதிபதி ஹேமா அவங்க தலைமையில் முன்னாள் IAS அதிகாரி வச்சலா குமாரி, நடிகை சாரதா, இவங்களை உறுப்பினர்களாக கொண்ட அந்த 3 பேர் ஆணையம் அமைக்கப்படுகிறது. இந்த ஆணையம் கடும் போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்களுடைய விசாரணையை தொடங்குகிறாங்க. இந்த ஆணையத்தில் சாட்சி அளிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நடிகைகளை மிரட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு வழியாக இந்த ஆணையம் அந்த விசாரணையை முடித்து 2 வருடங்களுக்கு அப்புறம், அதாவது 2019 ஒரு 300 பக்க அறிக்கையை அரசுக்கு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அறிக்கையின் மீது கேரள அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. சொல்லப்போனால் அந்த அறிக்கையை அவங்க வெளியிடவே இல்லை. இதற்கு காரணம், அந்த அறிக்கையில் மலையாளத்தின் முக்கிய நடிகர்களோட பெயர்கள் இருக்கிறதா கூறப்படுகிறது. ஒரு வழியாக அந்த WCC அமைப்போட தொடர் முன்னெடுப்பின் காரணமாக அந்த 300 பக்க அறிக்கையில் 87 பக்கத்தை நீக்கிட்டு அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் பல மலையாள நடிகர்கள், இயக்குநர்கள் பெயர்கள் அடிபடுது. இதனைத் தொடர்ந்து அம்மா அமைப்பின் தலைவர் மோகன்லால் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பு தற்காலிகமாக கலைக்கப்படுவதாகவும் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் நடிகர் சித்திகின் மீதும் புகார்கள் இருந்ததுனால அவரும் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, முன்னணி இயக்குனரும் கேரள திரைப்பட அகாடமியின் தலைவருமான ரஞ்சித் மீதும் புகார்கள் வந்திருக்குது. அவரும் தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறாரு. இந்த நிலையில் தான் மலையாள முன்னணி குணச்சித்திர நடிகரும் கொல்லம் தொகுதியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ், நடிகர் ஜெயசூர்யா, இவர் பார்த்திங்கன்னா தமிழில் என்மன வானில், வசூல்ராஜா MBBS போன்ற படங்களை நடித்திருக்கிறார். மற்றும் நடிகர் இடவேளை பாபு, இவர்கள் மீது வெளிப்படையாகவே புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த 3 மீதும் கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இன்னும் விசாரணை முழுமையாக நடைபெறும் போது பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரும் என்று நம்பப்படுகின்றது. நன்றி.